உருளைக்கிழங்கு போண்டா செய்யலாமா? அதுக்கு ஒரு 7 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக இது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி போண்டா செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இதில் சோம்பு போட்டுக்கிடுங்க, சீரகம் போட்டுக்கிடுங்க, கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுங்க. கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதங்கிருச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுங்க. தேவையான உப்பு சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கலந்துக்கிடலாம். இதில் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க, கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கிடுங்க. கலந்துட்டு எடுக்கலாம். போண்டாவுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நீ இதை ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்க நம்ம உருண்டை பிடிச்சிட்டு வந்தாச்சு. மசால் போட்டு வச்சதை உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ மேல் மாவுக்கு 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். இது கலருக்காக, காரம் இருக்கும், அதனால் கொஞ்சம் கலரும் இருக்கும். அதனால் கலர் பொடி சேர்க்காமல் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கும் கடலை மாவு வாய்வு, அதனால் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்தாச்சு. உப்பு பொடி சேர்த்துக்கிடுங்க. 1 பின் சோடா உப்பு சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிடலாம். மாவு இந்த பதத்துக்கு கலக்கிக்கிடுங்க. கொஞ்சம் கெட்டியாகவே கலக்கிடுங்க. போண்டாவை நம்ம முக்கி போடணும். ஒரு போண்டா எடுத்துக்கிடுங்க. மாவில் அப்படி ஃபுல்லாக அப்படி முக்கிடுங்க. எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த போண்டாவை எடுத்து அப்படி ஒன்று ஒன்றா இறக்கிடலாம். அப்படி ஸ்லோவாக வச்சு ஒன்று ஒன்றா போட்டு மாற்றி போடலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். போண்டா சூப்பராக வெந்துருச்சு. நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வடிய வச்சு எடுத்துக்கிடுங்க. சுவையான டேஸ்டான உருளைக்கிழங்கு போண்டா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.